இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். தூய ஆவியின் தோன்றுதலுக்கு ஏற்ப வாழ வேண்டும். தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் நன்று புரிந்து கொண்டு அதன்படி நம் வாழ்க்கையை வாழ்வோமானால் ஆவியானவரின் துணை ஒன்றும் எங்களோடு இருக்கும். தூய ஆவியின் துணை எங்களோடு இருக்கும்போது எந்த விதமான தவறான செயல்களிலும் நாம் ஈடுபட மாட்டோம். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. நாங்கள் ஆவியானவரை உடன் கொண்டிருப்போமானால் எந்த ஒரு தீய நாட்டங்களுக்கும் அடிபணிய மாட்டோம். சற்று சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கை இன்று எப்படியாக இருக்கின்றது? ஆவியானவருக்கு எதிராகவா அல்லது அவருக்கு சார்பாகவா என்று. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எல்லோரும் பிறந்தவுடனேயே தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்று நிரப்பப்பட்டு அவரிலே முழுமை அடைகின்றோம். ஆனால் வளர வளர எங்களுடைய சிந்தனைகள், சொல், செயல்கள் எல்லாம் ஆவியானவரின் பண்புகளுக்கு எதிராக மாறுகிறது. காரணம், அசம்பந்த போக்கோடு எதையுமே அறிந்து தெரிந்து செயற்படாமைதான் காரணம். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, பள்ளி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், பிரிவினை, குடிவெறி, களியாட்டம் இப்படியான செயல்கள்தான் ஆவிக்குரிய தன்மையை எங்களிடமிருந்து எடுக்கின்றது. எனவே இப்படியான பழக்க வழக்கங்களில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க ஆவியானவரின் துணையை வேண்டி அன்றாடம் ஜெபம் செய்வோம். பவுல் கூறியது போல தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவியானவரை காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. ஆமேன்.